Hi guys, welcome back to my channel myself lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு vlog விநாயகர் சதுர்த்தி vlog தான் பார்க்க போறீங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் என்னென்ன பண்றேன், சாமிக்கு என்னென்னலாம் விசேஷமாக நான் செய்றேன் அப்படிங்கறதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணி போறேன். அது மட்டும் இல்லாம இங்க உள்ள கோயில்ல ரொம்ப பிரம்மாண்டமா வந்துட்டு விநாயகர் சதுர்த்தியை பண்ணுவாங்க. 32 அடி ஏதோ அடி அளவு வந்துட்டு சாமி கொண்டு போவாங்க. அதெல்லாம் வந்து நான் நைட்டுக்கு வந்து அந்த அடி அளவு அந்த சாமியோட வந்து கணக்கு எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அங்கேயும் என்னென்ன நடக்குது அப்படிங்கறதையும் உங்களை நான் கூட்டிட்டு போய் காட்ட போறேன். ப்ளீஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நான் நேத்தியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் நான் முடிச்சாச்சு. என்னென்ன திங்ஸ் தேவையோ நான் அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சாச்சு. வந்துட்டு நான் நேத்தி ரொட்டீன் போட்டிருந்தேன். நான் எஸ்டர்டே என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டீன் போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளீனிங் ஒர்க் எல்லாமே நான் எஸ்டர்டே முடிச்சுட்டேன். ஸோ அப்போ தான் இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் முடிச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி மதியம் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் உங்களை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நைட்டு நான் இன்றைக்கி வந்து தலை குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டே வந்துட்டு ஆயில் வந்து நான் தலையில் தேய்ச்சிட்டேன். கோகனட் ஆயிலை கொஞ்சம் நல்லா ஊறும் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்கள் எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் கோகனட் ஆயிலையும் வந்து நல்லா வந்து தேய்ச்சிட்டு வந்து மசாஜ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னைக்கு தலை குளிக்க போகிறீங்களோ அதுக்கு முந்தைய நாள் தலையில் வந்து எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா ஹேர் க்ரோத் நல்லா வந்துட்டா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் எனக்குள்ள டிப்ஸ். நான் ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். கூட்டிகிட்டு ஜஸ்ட் வந்து மோப் போட வேண்டியதான். ஸோ அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து என்னென்னமோ சமைச்சிட்டு இருக்காங்க. அதை நான் போய் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் உங்களோட நான் காட்டுறேன். வாங்க போகலாம். இது வந்து பூரணத்துக்கு வந்துட்டு இந்த கடலைப்பருப்பை வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்காங்க. இனிமேல் தான் தேங்காய் திருவி இதில் வந்து ஆட் பண்ணணும். அது வந்து பொரியல் பண்ணுறதுக்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொண்டைக்கல்லையை வந்து எஸ்டர்டே ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ தான் வந்துட்டு அவுக்கி போகிறாங்க. அப்புறம் தான் சுண்டல் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே ஊற வச்சாச்சு. அடுத்தது ஊற வச்சாச்சு பருப்பு வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் சாதத்தோட. அது இப்போ தான் வந்துட்டு குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார், அப்புறம் வந்துட்டு பாயசம். இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பாயசம், சுண்டல், கொல்கட்டைலாம் வந்துட்டு நாங்கள் வந்து சாயங்காலம் தான் வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு நிவேத்தியம் பண்ணுறோம். உங்களுக்கு நீங்கள் சில பேர் காலையில கும்பிடலாம். ஸோ எப்படி டைம் வந்து இருக்கோ அப்படி பார்த்துட்டு சில பேர் கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உளுந்து ஊற வச்சுருக்காங்க, வடைக்காக உளுந்து ஊற வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் லஞ்ச் இன்னைக்கு. கொல்கட்டை, வெண்டைக்காய், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து இனிமேல் தான் செய்யணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொண்டைக்கடலை, வடை, பாயசம் இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து பிள்ளையாருக்கோட பர்த்டே சாப்பாடு. ஸோ வாங்க இன்னுமே என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேத்தி வந்துட்டு இந்த கல்லை வச்சு எப்படி ஒரு டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ அதையும் போட்டிருக்கேன். நேத்தி போட்டிருந்தேன். கணேஷ் டெக்கரேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்டூலில் செய்யக்கூடிய ஒரு டிசைன் தான். நீங்கள் வீட்டு வாசல்கிட்ட விநாயகர் சக்தி எப்போ வச்சிங்கன்னா வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதனால தான் நேத்தியே போட்டேன். இன்றைக்கி நீங்கள் வந்து பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் நேத்தியே போட்டுட்டேன். எஸ்டர்டேவே நான் வந்து அந்த வீடியோ நான் போட்டுட்டேன். விளக்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன், நெத்தி பூ போட்டு எல்லாம். இப்போ வந்து நான் ஃபுல்லும் க்ளீன் பண்ண போகிறேன். விளக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு திருப்பி எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் நான் பண்ண போகிறேன். அடுத்தது வீடு ஃபுல்லாக கூட்டணும். வீடை நான் வந்து கூட்டிகிட்டு மோப் போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேற்று பண்ணியிருந்தேன்ல அதெல்லாம் நான் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லுமே வந்துட்டு நேற்று உள்ள டெக்கரேஷன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் நான் அப்படியே எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணால் தான் இன்றைக்கி நம்ம புதுசாக பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஆயிலெலாம் எக்ஸஸ் ஆயிலெலாம் எடுத்துகிட்டு நியூவாக ஒரு ஆயிலை வந்து நான் திருப்பி போட்டுட்டு ஏற்றி வச்சுக்க போகிறேன். இந்த பிள்ளையார் வந்து நர்த்தன விநாயகர். இது வந்துட்டு பித்தளை. வந்து மாப் போட போகிறேன். ஃபஸ்ட்டு கூட்டி வச்சு இப்போ மாப் போடுறதுக்கு நான் லைசால் எடுத்திருக்கேன். லெமன் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லெமன் ஃப்ளேவர் யூஸ் பண்ணி பாருங்கள். எசென்ஷியல் ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப லெமன் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் மாப் போட்டு காட்டுறேன். வந்து பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பால், ஃப்ரூட்டு, பூவு, அப்புறம் வந்து குங்குமம், துண்ணூறு, லெமனு, ஹனி, அப்புறம் வந்து சந்தனம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் நான் இப்போ அபிஷேகம் பண்ண போகிறேன் சாமிக்கு. உங்களுக்கு வந்து இடம் வந்து வசதியாக இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். கிண்ணம் வச்சு மேலே சல்லடை வச்சு அதில் வந்து பிள்ளையார் வச்சு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம். நான் எப்படிலாம் வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தனியாக வீடியோ நான் போடல, இதுலேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆயில் எடுத்து ஆயிலை வந்து தேய்ச்சி விட்டுக்கிட்டு அது மேலே நான் வந்து லெமன் வந்து தொடச்சிட்டு நான் லெமன் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து கொஞ்சமாக ஏதாவது இந்த லெமன் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் எடுத்துரும். அதனால வந்து நான் லெமன் வந்து அதில் வந்து சேர்த்துருக்கேன். அதை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். சாமியும் பளபளன்னு இருக்கும். கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது சாமி மேலே. அதனால நல்லா வந்துட்டு நேச்சுரலாக உள்ள திங்ஸை வச்சு யூஸ் பண்ணாலே சாமி நல்லா பளபளன்னு இருக்கும். தேவையில்லாமல் இந்த என்னென்னமோ இந்த தூள் பாக்கெட்லாம் போட்டு பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணுறதோட நார்மலாக நீங்கள் பண்ணிக்கலாம். குங்குமம் வந்து தண்ணியில் விட்டு லைட்டாக கரைச்சி அதையும் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒன்றா பண்ணிக்கிட்டேன். பிள்ளையார் சதுர்த்தி அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணணும். நம்ம வந்து கோயிலில் போய் பண்ணது நம்மளால முடியாது. ஸோ வீட்டில் இருக்கிற நம்மக்கிட்ட உள்ள சாமி பிள்ளையாரை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ வந்துட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணியிருப்பீங்க, சில பேர் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பிள்ளையாருக்கு. இப்போ பிள்ளையாருக்கு வந்துட்டு நல்லா சந்தன காப்பு போட்டு விட்டு நல்லா டெக்கரேட் பண்ணியாச்சு. ரெடி ஆயிட்டாரு பிள்ளையாரு. அதை வந்து சாமி எடுத்துக்கிட்ட வச்சு ஃபுல்லுமே நான் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டெக்கரேஷன் பண்ணுறேன். நான் கிருஷ்ண ஜெயந்தியில் கூட போட்டிருப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள்.
அதுக்கப்புறம் விளக்கேற்ற போகிறேன். சாமியை கும்பிடும் போது விளக்கேற்றினா தான் வந்துட்டு நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும், அழகாக இருக்கும். முன்னாடியே ஏற்றினீங்கன்னா எண்ணெய் விட்டுகிட்டே இருக்கணும், அப்போதைக்கு ஏற்றினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம அழகு பண்ணிக்கிட்டா அதுவே அழகாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக இடம் பார்த்து அதை பண்ணுறதோட இருக்கிற இடத்துல நம்ம அழகு பண்ணால் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்தியில இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்த விநாயகர் சதுர்த்தி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சாமி கும்பிட்டு சாயங்காலமாக வந்துட்டு கோயிலில் சாமி பார்க்க போக வேண்டியதான். வந்துட்டு 32 அடி பிள்ளையார் நான் சொன்னேன்னா ஃபர்ஸ்ட், அந்த 32 அடி பிள்ளையார் வந்து இவர் தான். இவருக்கு கீழே வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளையார் இருப்பாங்க, தண்ணியில் கறப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு vlogல இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.